தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன். சகோதரர்களே, ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்போம். ஏகபோக சாராய முதலாளிகளை ஒழிப்போம். கள்ளச்சாராயம் லாரிகளில் வருகிறது. மறியலை நடத்துங்கள். அறப்போரை தொடங்குங்கள். தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், அறப்போர் மன்னன் ராஜ்மோகன். அதோ பாருங்க, லாரி வருது. வணக்குங்க. எல்லாரும் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. மேற்சொன்ன காரணங்களினால் குற்றவாளியாக கருதப்படும் சாம்ராஜுக்கு இந்த கோர்ட் 2 லட்சம் ரூபாய் முன்ஜாமீனில் இடைக்கால விடுதலை அளிக்கிறது. வழக்கு முடியும் வரை சாம்ராஜ் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மக்கள் தொண்டர் ராஜ்மோகன், ஏழை பங்காளர் ராஜ்மோகன், மாத்தேக்க மாவீரன் ராஜ்மோகன், 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 ராஜ்மோகன். கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் தம்பி ராஜ்மோகனை தன் வாரிசாக தேர்ந்தெடுத்திருப்பார். கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் இந்த கண்ணியவானை, புண்ணியவானை, நாடே தன் வீடு, மக்களே தன் குடும்பம், அதனால் கல்யாணமே வேண்டாம் என்று தியாக வாழ்வு வாழும் இந்த செம்மலைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பார். ராஜ்மோகன் உத்தமர், உயர்ந்தவர், அறிவாளி, உழைப்பாளி. ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை குத்துவிளக்கு சின்னத்தில் முத்திரையிட்டு தம்பி ராஜ்மோகனையே ஆதரியுங்கள். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மோகன், தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கூட்டத்தை பத்தியா? ஆமாண்டா ராஜா, உள்ள போனா ஏதாவது கிடைக்கும். வா போலாம். சார் சார், தியேட்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கு சார். நான் டிக்கெட் வாங்கி தரேன் சார். வேண்டாம்ப்பா. சார் சார், நான் வாங்கி தரேன் சார். இல்லப்பா, நாங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டோம். நீ போ. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். தெரியாதா? பிச்சு போடுற ராஸ்கல், எடா பர்ஸ். பர்ஸ் நான் எடுக்கலீங்க. பிக்பாக்கெட் அடிக்கிற வயசை பாரு உனக்கு. பர்ஸ் எடா மரியாதையா? நான் எடுக்கல சார். எங்கடா வச்சிருக்க? தெரியாது சார். சார் தெரியாதா? எங்க வச்சிருக்க பர்ஸ்? எடு மரியாதையா? என்ன விட்டுடுங்க சார். உண்மை சொல்றா, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அம்மா அம்மா, என்ன விட்டுடுங்கம்மா. நான் உண்மையை சொல்லிடுறேன். பர்ஸ் நான் எடுக்கல. அதோ அந்த பையன் தான் எடுத்தான். ரைட். எங்கடா பர்ஸ்? தெரியாது சார். பொய்யா சொல்ற, திருட்டு ராஸ்கல். சொல்லு. எனக்கு தெரியாது சார். பின்ன அவன் எடுத்தானா? அது எனக்கு தெரியாது. பாஸ்கர், ரைட், உண்மையை சொல்லிடுறா, இல்லன்னா அடிச்சு பின்னிடுவேன். அடிக்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்ல சார். ரூல்ஸா பேசுற? பர்ஸ் இந்த பையன் எடுக்கல. கமலா பேசாம இரு. இல்லங்க, பர்ஸ் இந்த பையன். பேசாம இரு. உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போட்டா? கான்ஸ்டபிள், 1 மினிட். என்ன மலே சார், நீங்க இறங்குற போதே பர்ஸை கீழே போட்டுட்டு பாவம் இந்த சின்ன பையனை போட்டு தொந்தரவு பண்றீங்களே. இந்தாங்க. இல்லங்க, இந்த பையன் பர்ஸ் எடுத்து நான் கண்ணால. சரியா இருக்கான்னு பாத்துங்க சார். ஓகே தம்பி. வா. ஐ அம் வெரி சாரி. அதனால என்ன சார், பரவாயில்ல, நான் வரேன். தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு, அம்மா அப்பா யாருமே இல்ல சார். அப்படியா?
அப்போ என் கூட வர்றியா? என்னங்க திருட்டு பையனை கூட கூப்பிட்டு இருக்கீங்க? பர்ஸ் கிடைச்சிருச்சுல்ல? பர்ஸ் கிடைச்சது. இவன் வேணுமா? வேணும், அனாதையாச்சே. இவன் அயோக்கிய பையலாச்சுங்களே. அதே நேரத்துல அவன் சாமர்த்தியத்தை பாத்தியா? இவன் திருடிட்டு அவன் மேல பழிய போட்டான் பாரு. தன்னை யோக்கியன்னு காட்டிக்கிட்டு அடுத்தவனை காட்டி கொடுத்தானே, இவன் தாண்டி அரசியலுக்கு ரொம்ப கரெக்ட். என்ன பாஸ் திருட்டு பையில தோல்ல கைய போட்டு கூட்டு வரீங்க? நம்ம கடத்தல் பிசினஸுக்கு இவன் தான் கரெக்டான பேர் வழி. எப்படி பாஸ் சொல்றீங்க? பார்ட்னரை காட்டி கொடுக்கல, அதே சமயம் பதிக்கிற பொருளையும் காட்டி கொடுக்கல. போலீஸ தைரியமா ஃபேஸ் பண்ணா. இந்த த்ரில்லு, இந்த தில்லு, இது ரெண்டும் தான் நம்ம தொழிலுக்கு தேவை. ஏன் தம்பி நல்ல புத்திசாலியா இருக்க, எதுக்கு காட்டி கொடுக்கறவன ஃப்ரெண்டா வச்சிருக்க? இனிமே அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் செஞ்சதை மறக்கவே மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். சபாஷ், உன்கிட்ட தன்மான உணர்ச்சி இருக்கு, நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. பழைய பிக் பாக்கெட் இப்ப பாலிட்டிஷியனா? தூள்மா, இடுப்புல துண்டை கட்டிட்டு காந்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மச்சான் நீ ஜெயிப்பமா. நடந்து முடிந்த குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு ராஜ்மோகன் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மக்கள் தேசிய கட்சி தலைவர் தலைவர் ராஜ்மோகன், எம்எல்ஏ ராஜ்மோகன், மக்கள் தேசிய கட்சி தலைவர் தலைவர் ராஜ்மோகன், அதிக மாவீரன் தலைவர் ராஜ்மோகன், எம்எல்ஏ ராஜ்மோகன், அதிக மாவீரன் தலைவர் ராஜ்மோகன், அதிக மாவீரன். சுத்தையா ஒரு தடவை அரத்தி எடுத்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க, 2 தடவை அரத்தி எடுத்து மந்திரி ஆயிடுவாங்க, 3 தடவை எடுத்து பிரதமர் ஆயிடுவாங்க. தம்பி வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. மக்கள் தேசிய கட்சி தலைவர் எம்எல்ஏ ராஜ்மோகன். சின்ன பிள்ளை, நான் போய் பாட்டிக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பாக்குறேன். சரிம்மா. வாயா, தட்டை கொடுத்துட்டு வாயா. தட்டு நம்மளது இல்லையா? இதுக்கு தான் தட்டெல்லாம் கையில எடுக்க கூடாதுங்கிறது. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கோடி. சாராய் சக்கரவர்த்தி சாம்ராஜ் சொல்லுங்க ஒளிகான்னு. வேலையில்லா திண்டாட்டு காலத்துல இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியதானே. உழைக்கவா போறீங்க? உழை எடுத்தானே போறீங்க. என்ன ஒழிகன்னு சொல்றதுனால உங்களுக்கெல்லாம் ஒரு 4 காசு கிடைக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. சரி விட்டுருங்க. தம்பி எவ்வளவு கேமரா வச்சிருக்கீங்க? அடிக்கடி எடுக்காதீங்க, ரிப்பேர் ஆயிடும். நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க. மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுவான், கைய தட்டிடுவான். அப்படித்தான் இருக்கணும், அப்பதான் நமக்கு வசதி. உள்ள வரலாமா? குட்டுமா, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பார்த்து மரியாதை எந்திரிச்சிட்டியா? ரெஸ்பெக்ட்ல எந்திரிக்கல, காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தது போதும்னு எந்திரிச்சேன். வெரி வெரி குட், நல்லா சமாளிக்கிறப்பா. அரசியல்வாதி இல்லையா? அப்புறம் சார், எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரீங்களா? ஒண்ணு இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடான்னு பேசிக்குவான். ஓ, ஜால்ரா போடணும் இல்ல, ஜுஞ்சக் தட்டுனா அப்புறமா வந்து தட்டுங்க. என்ன விஷயமா வந்த? ஆமா, என்னது சாராய தொழிக்க போறோன்னு ஒரு ஸ்டண்ட்? எல்லாரையும் பிடிச்சி ஏமாலையே கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன். ஏமா, டேஸ்ட் நல்லா இல்லையா இல்ல சுதி ஏறலையா? ஷட் அப், குத்தல் பேச்சு வேண்டாம். உனக்கு குறுக்கு புத்தி வேண்டாண்டா. நம்ம 2 பேரும் ஒன்னா குப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிச்சைக்கார பசங்க தானே. நீ படிச்ச கடி, நான் படிக்காத கடி. நீ அரசியல் திருட, நான் திருடன். தட் இஸ் த டிஃபரன்ஸ்மா. டேய், நிறுத்துறா வேதாந்தத்தை. கள்ளச்சாராயம் காட்சி தங்கத்தை கடத்தல் பண்ணி. ஏண்டா வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை கடத்தணும், அதெல்லாம் தப்பா? ஐயா, இந்த இவனுங்கள இல்ல, கஜினி முகமது, கோரி முகமது இல்ல, அவங்க நம்ம நாட்டு கோயிலுக்கு இருக்கிற தங்கத்தை கடத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு போல, கடத்திக்கிட்டு போன தங்கத்தை நான் திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரேன்டா. இது தேச துரோகம் இல்ல, தேச துண்டு. எப்படி பார்த்தா எலெக்ஷன் வைக்காம நம்மள மந்திரி ஆகணும். நிறுத்துறா சாக்கடை வழக்கத்தை. இப்ப நீங்க வந்த காரணம், நான் உன் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கணும், அதுக்கு தானே? வாபஸ் வாங்கின சொல்றதுக்காக வரலமா கண்ணு, வார்னிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். பதவியை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வித்த காட்டின வெட்டிடுவேன்.